வீடு கட்டியிருக்க இடத்த பார்த்தாலே கொலை நடுங்கிருவீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வீட்டை கட்டி வச்சுருக்காருங்க மனுஷன். இந்த இடத்துல மொத்தம் 3 வீடு தனித்தனியாக கட்டியிருக்காரு. அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்குறப்ப கொடைக்கானலுடைய டவுனும் லேக்கும் க்ளீனாக தெரியுங்க. கொடைக்கானலில் நாயுடுபுரம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தாங்க மன்சூர் அலிகான் இடம் வாங்கி இப்போ 3 வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அவர் வீட்டுக்கு போகக்கூடிய வழியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஒத்தையடி பாதை தான். ஜீப்பு போகலாம், கார் கூட போக முடியாது. ஜீப்பில் தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100-150 மீட்டர் நடந்து போனோன்னா மன்சூர் அலிகானுடைய வீடு வந்துடுங்க. இந்த வீட்டை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் கலந்த அதிர்ச்சி ஏற்படுங்க. ஏன்னா அந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய அமைப்பு, கட்டியிருக்கக்கூடிய இடத்த பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு பீதி ஏற்படும். அந்த மாதிரி இந்த வீட்டை ஒரு பள்ளத்தாக்குக்கு மேலே கட்டி வச்சுருக்காருங்க. மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு கமலஹாசன் 4 இடத்துல நடித்த ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீனு ஒரு மலை உச்சியில் ஒரு பள்ளத்தாக்கில் தொங்குற மாதிரி ஒரு வீட்டை அமைச்சு அதில் எடுத்திருப்பாங்க. அந்த வீடு என்ன அமைப்பில் அந்த மலை முகட்டு மேலே இருந்து அந்த பள்ளத்தாக்கில் தொங்குற மாதிரி இருக்குமோ காட்சி, அதே மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காருங்க. வீட்டுக்கிட்ட போய் நின்று அந்த பள்ளத்தாக்கை பார்த்தாலே தலை சுற்றுதுங்க. அந்த பள்ளத்தாக்குக்கு மேலே இந்த வீட்டை அமைச்சிருக்காரு. எப்படி இருக்குது வீடு அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. மன்சூர் அலிகான் அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து பாருங்கள், கொடைக்கானலோட டவுனு முழுமையாக தெரியுது. அதே மாதிரி ஏரியும் தெரியுதுங்க. நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துக்கு பின்புறமாக தான் அவருடைய வீடு இருக்குது. முதல்ல உங்களுக்கு ஒரு செட்டு ஒன்று தெரியுது பாருங்கள், இங்கே ப்ளூ கலரில். அது ஒரு வீடுங்க. அதுதான் முத கட்டினது. அதுக்கு அடுத்து பின்னாடி ஒரு வீடு தெரியுது பாருங்கள், அந்த வீடு. அது இல்லாமல் அதுக்கு அடுத்து இன்னொரு வீடு இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். அதோட அமைப்பு ரொம்ப பிரம்மாண்டமான வீடு அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க. ரொம்பவே நார்மலான ஒரு சின்ன வீடு தாங்க. ஆனால் அது கட்டியிருக்கக்கூடிய இடம் தான் இங்கே பார்க்குறப்பே ரொம்ப பிரம்மாண்டங்க. ஏன்னா கொடைக்கானல் முழுமையும் இங்கேருந்து தெரியும். சுற்றி வர எந்த ஒரு தொல்லையும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு அமைதியான இடம். ஒரு பட்டை பாறை மேலே கொண்டாந்து கட்டியிருக்காரு வீட்டை. வீடு வேலை முழுமையாக முடியலை. மொத்தம் உங்களுக்கு 3 ஃப்ளோர் தெரியுது பாருங்கள். இது ஒரு வீடுங்க. இது இல்லாமல் இன்னும் 2 வீடு. நம்ம வர்ற வழியில் முதல்ல ஒரு வீடு பார்த்தோம், ஷெட்டு மாதிரி. அதுவும் ஷெட்டு அமைப்பில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்டீரியர்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்களாம். இந்த வீட்டுக்கு அடுத்து கீழே இறக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குதுங்க. நம்ம இப்போ நிற்கக்கூடிய இந்த இடத்துல தாராளமாக தைரியமாக நிற்கலாங்க. ஒரு மட்டமான பாறை பகுதி தான். ஆனால் இந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல, இந்த வீட்டோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளங்க, பெரிய பள்ளத்தாக்கு. நீங்கள் அந்த வீட்டில் போய் நின்று கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும். அந்தளவுக்கு ஒரு பாதாளம். நம்மளால் போய் அந்த இடத்துல நின்று வீடியோ கூட எடுக்க முடியல. பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க. வீடு பூட்டப்பட்டு இருக்குது. முழுமையாக வேலை முடியலை. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வீட்டுக்கு அடுத்து இறக்கத்தில் இருக்குது. இதுக்கு போகக்கூடிய வழி எல்லாமே இது தாங்க. ஒத்தையடி பாதை மாதிரி போது பாருங்கள். இதில் தான் நடந்து தான் போகணும். காரை கூட வீட்டுக்கிட்ட கொண்டாந்து பார்க் பண்ண முடியாது. அங்கேயே வெளியில் நிப்பாட்டிட்டு தான் வரணும். இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா ஒரு வீடு. இந்த வீட்டில் போய் நின்று பார்த்தீங்கன்னா அதோட அதல பாதாளங்க. அங்கே போகவே முடியல. அந்தளவுக்கு ஒரு அதல பாதாளத்தில் வீட்டை கட்டி வச்சுருக்காரு. ஆள் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பாருன்னு பார்த்தா அவர் வீடு கட்டியிருக்க இடம் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ டெரராக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பள்ளத்தாக்குக்கு மேலே வீட்டை கட்டி வச்சுருக்காரு. வீட்டு மேலே படுத்து எப்படி தான் தூங்குவாருன்னு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாதாளத்து மேலே வீடு இருக்குது. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய வீடெல்லாம் இல்லை. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுது பாருங்கள். இதுதான் வீட்டுடைய முழு அமைப்பு. ரொம்ப ஒரு சின்னமாக சிம்பிளாக கட்டியிருக்காரு. கீழே பள்ளத்தாக்கில் கட்டியிருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் மாடலாக கட்டிக்கிட்டு இருக்காரு. வர்ற வழியில் ஒரு ஷெட்டு வீடு. இது 3 வீடு தாங்க கொடைக்கானலில் மன்சூர் அலிகான் இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு வர்ற வீடு.